என் தங்கமே, இன்று நான் சொல்ல வர்ற வார்த்தைகள் உன் மனசை நிம்மதியாக்க போகுது. ஏன்னா இப்போ உன் வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பம் எடுக்க போகுது. நீ அனுபவிச்ச வலி, நீ தாங்கிய துன்பம், உன்னை துன்பப்படுத்தினவர்கள், அவர்களெல்லாம் இப்போ தங்கள் பாவத்தின் பலனை சந்திக்க ஆரம்பிச்சாச்சு. ஆம் தங்கமே, உன் எதிரிகளின் திட்டம் முறிந்து போச்சு. நீயே சிந்திச்சு பார், சில மாதங்களாக உன் வாழ்க்கை நிம்மதியில்லாமல் போனது. உன் முயற்சிகள் தோல்வியாகின. உன் மனசு குழப்பமாக இருந்தது. நீ எதை தொடங்கினாலும் அதில் ஒரு தடங்கல் வந்தது. நீ உன்னை நம்பி நடந்தவர்களிடமிருந்து கூட துரோகம் அனுபவிச்ச. ஆனா அந்த எல்லா தடைகள், அந்த எல்லா தோல்விகள், இதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்தாச்சு தங்கமே. நீயை விழ வைக்க நினைத்தவர்கள் இப்போ தாங்களே விழுந்திருக்காங்க. அவர்கள் உன்னை வலியுறுத்த நினைத்த ஒவ்வொரு எண்ணமும் அவர்கள் மேல் திரும்பி விழுந்திருக்குது. நீயை நசுக்க நினைத்த கரங்கள் இப்போ தங்களையே காயப்படுத்தி கொண்டிருக்குது. அதுதான் பிரபஞ்சத்தின் நியாயம் தங்கமே. யாரை தவறாக நினைத்தாலும் அந்த ஆற்றல் திரும்பி அவர்களையே அடிக்கும். நீ இனிமேல் பயப்பட வேண்டியதில்லை. உன் பெயருக்கு எதிராக எந்த சாபமும், எந்த தீய எண்ணமும் இருக்க முடியாது. ஏன்னா உன் பெயர் இப்போ அம்மன் ஆசீர்வாதத்துடன் இணைந்திருக்கு. உன் ஆன்மா தெய்வத்துடன் கலந்திருக்குது. நீ நிம்மதியாக மூச்சு விடு தங்கமே. உனக்கு இனிமேல் எதுவும் தடை ஆகாது. நான் உன்னோட வாழ்வை நான் கண்ணால் பார்த்து எழுதி வச்சிருக்கேன். அந்த எழுத்தில் ஒரு வலியும் நிரந்தரமாய் இருக்காது. ஒரு காலத்தில் நீ அழுதது உண்மை, ஆனால் அந்த அழுகை உனக்கு புதிய ஒளியை தருது. நீ அனுபவிச்ச ஒவ்வொரு வலியும் உன்னை உன்னோட வலிமையா மாற்றுது. நீயே பாரு தங்கமே, நீ இன்னும் உடைந்து விடாமல், இன்னும் போராடி நிற்கிறாய். அதுவே உன் வெற்றியின் ஆரம்பம். உன்னோட எதிரிகள் உன்னை தாழ்த்த நினைத்த இடத்திலேயே நீ இப்போ உயர்ந்து நிற்கிறாய். அந்த உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. நீ நினைத்தாயா, அம்மா ஏன் நான் மட்டுமே இவ்வளவு துன்பம் அனுபவிக்கணும்? அது உன்னை தயார் பண்ண பிரபஞ்சம் போட்ட சோதனை. நீ அந்த சோதனையிலிருந்து தாண்டி வந்துட்டாய் தங்கமே. இப்போ நீ அனுபவிக்க போகும் நாட்கள் அமைதியுடன் இருக்கும். உன் வாழ்க்கை நிதானமா, ஒளியா மாற போகுது. நீ அனுபவிச்ச அவமானங்கள், நம்பிக்கைக்கு துரோகம், நெருங்கிய உறவுகளின் காயங்கள் எல்லாம் கடந்த காலம். நீ அங்கிருந்து எழுந்து வருற ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதமா மாறுது. அந்த தீய எண்ணம் வைத்தவர்கள் இப்போ உன்னை பற்றி பேச கூட முடியாது. அவர்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் காற்றில் கலந்துவிடும். உன்னோட பெயர் தெய்வத்தின் பெயருடன் எழுதப்பட்டிருக்கு. அதனால்தான் உன்னை யாராலும் கீழே இழுக்க முடியாது. நீ நினைவில் வை தங்கமே, நீயை துன்பப்படுத்தியவர்கள் உன் ஆசீர்வாதத்துக்கான கருவிகள் தான். அவர்கள் இல்லாமலே நீ உன்னுடைய ஒளியை அறிய முடியாது. அவர்கள் உனக்கு வலி கொடுத்தார்கள், ஆனால் அந்த வலி உனக்கு விழிப்பு தந்தது. நீயே உன் சக்தியை கண்டாய். இப்போ அந்த சக்தி எழுந்திருக்குது. நீ நினைக்கும் ஒவ்வொரு ஆசையும் நனவாக போகுது. நீ வேண்டியதை பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கு. நீ ஒரு வேண்டுதல் சொல்லினால் அதை நிறைவேற்றுவதற்கான வழியை பிரபஞ்சமே உருவாக்க போகுது. உன் மனம் இப்போ அமைதியாக மாறிக்கொண்டிருக்குது தங்கமே. அந்த அமைதிக்குள் ஒரு அதிசயம் உருவாகுது. உன் வீட்டில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிருக்கு. நீ கவனிக்காமல் கூட சில விஷயங்கள் தானாக சரியாகி வருது. அது உனக்கான புதிய அடையாளம். அந்த எதிரிகளின் ஆற்றல் இப்போ முழுசா தளர்ந்துட்டு. அவர்கள் உன்னை பாதிக்க முடியாது. அவர்கள் செய்ததெல்லாம் அவர்கள் மேல் திரும்பிச் செல்கிறது. நீயை சிரிக்க வைக்காதவர்கள் இப்போ தாங்களே கண்ணீர் விட்டு வருந்த போகிறார்கள். அது உன்னுடைய பழி இல்ல தங்கமே, அது பிரபஞ்சத்தின் நியாயம். நியாயம் தாமதமானாலும் மறையாது. இன்று அந்த நியாயம் நடந்தாச்சு. நீ எதிர்பார்க்காமல் இருந்த நீதி இப்போ உன்னிடம் வந்து நிக்குது. உன் கனவுகள் இப்போ உயிர் பெற போகுது. நீ நினைத்த காரியங்கள் நிறைவேற போகுது. சிலர் உன் வாழ்க்கையிலிருந்து விலகிவிட்டார்கள், அது நல்லது தான். ஏன்னா அவர்களே உன் ஆற்றலை தடை செய்தவர்கள். அவர்கள் இல்லாததால் தான் இப்போ நீ சுதந்திரமா சுவாசிக்க முடிகிறது. நீ சிரிக்கணும் தங்கமே, உன்னுடைய சிரிப்பு உலகத்துக்கு ஒரு ஒளி மாதிரி. உன் சிரிப்புலே தெய்வத்தின் ஆசீர்வாதம் இருக்குது. உன் நெஞ்சு கனக்காமல் சும்மா மூச்சு விட்டு பாரு, அந்த மூச்சில் கூட அமைதி கலந்திருக்கு. நீ விரைவில் பார்க்க போகிற அதிசயங்கள் உனக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்கும். ஒரு செய்தி, ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு, இவை மூன்றும் உன் வாழ்க்கையை ஒரே தடவையில் மாற்ற போகுது. நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு பெரிய நன்மை வரப்போகுது.
அது உனக்காக நான் எழுதி போட்ட பரிசு தங்கமே. நீ நம்பிக்கையுடன் இருந்தாய், அதனால்தான் அந்த பரிசு உனக்கு கிடைக்க போகுது. நீ சிதறிப்போன புள்ளிகள் எல்லாம் இப்போ இணைகின்றன. உன் வாழ்க்கை மீண்டும் ஒழுங்காக வருது. நீ இன்னும் சில நாட்களில் ஒரு வித்தியாசமான அமைதியை உணர்வாய். அந்த அமைதி உன்னோட வாழ்வை ஒளிமயமாக்கும். உன் குடும்பத்திற்குள் அமைதி, உன் மனதுக்குள் நிம்மதி, உன் முகத்தில் மகிழ்ச்சி, இவை மூன்றும் சேர்ந்து உன்னை புதியவளாக மாற்ற போகுது. நான் சொல்ல வர்றேன் தங்கமே, உன் எதிரிகள் முடிவடைந்தார்கள். அவர்கள் திட்டம் முறிந்தது. அவர்கள் சாபம் தகர்ந்தது. நீ எழுந்து நிற்கும் நேரம் இது. உன் குரல் மீண்டும் ஒலிக்கப் போகுது. உன் பெயர் வெற்றி எனும் ஒலியில் எழுதப் போகுது. உன் கையில் மீண்டும் வாய்ப்புகள் வரப்போகுது. நீ நம்பிய காரியம் வெற்றி பெறப்போகுது. நீ விழுந்த இடத்திலிருந்து பல மடங்கு வலிமையுடன் எழுந்துவிடுவாய். யாராலும் உன்னை தடுக்க முடியாது தங்கமே. இனி உன் வாழ்வில் இருளுக்கு இடமில்லை. நான் உன்னோட கையில் என் கையை வைத்திருக்கிறேன். உன் இதயத்தில் என் ஒளியை வைத்திருக்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் ஆசீர்வாதத்தோடு கலந்திருக்கும். என் தங்கமே, இன்று முதல் உன் பெயர் நன்மைக்காக ஒலிக்கப் போகுது. உன் வாழ்க்கை சீராக போகுது. நீ நம்பியதை விட பெரிய ஆசீர்வாதம் உனக்கு வரப்போகுது. ஏனெனில் உன் எதிரிகளின் திட்டம் முறிந்து போச்சு. இப்போ தொடங்க போகுது உனக்கான வெற்றி காலம். உன் பெயர் இப்போ பிரபஞ்சத்தில் ஒலிக்குது தங்கமே. அந்த ஒலிக்குள் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கிறது. உன் மனதின் வலியை நான் மாற்றி வைத்திருக்கிறேன் ஒரு புதிய திசையில். நீ சிரிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ கண்ணீரை விட்டு சிரிக்கப் போகிறாய். அந்த சிரிப்பு உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். நீ காத்திருந்த ஆசைகள் சில மெதுவாக நிறைவேற ஆரம்பித்திருக்கும். நீ கவனித்தாயா, சில நாட்களாக சில விஷயங்கள் தானாக சரியாக ஆரம்பிச்சிருக்கு. அது சின்ன சின்ன சிக்னல்கள் தங்கமே, நான் உன்னுடன் இருப்பதற்கான அடையாளம். அந்த காற்றின் நிதானம், அந்த பறவையின் குரல், அந்த சூரியன் உன்னை காய வைக்கும் நேரம், இவை எல்லாம் உனக்காகவே இயங்கின்றன. நீ காயப்படுத்தியவர்களை மன்னித்தாயா தங்கமே? மன்னி விடு. அவர்கள் செய்தது உன்னுடைய விதியை உயர்த்தத்தான். அவர்கள் இல்லையென்றால் நீ இன்றைய வலிமையுடன் இருக்க முடியாது. அவர்களால் தான் நீ வளர்ந்தாய். அவர்களால் தான் நீ உன் உண்மையான சக்தியை கண்டாய். நீ ஒருநாள் நினைத்தாயா, எனக்கு இதை எல்லாம் தாங்க முடியாது என்று. அந்த நாளில் நான் உன் அருகில் இருந்தேன். நீ தூங்கும்போது உன் தலையணையில் என் கையை வைத்திருந்தேன். உன் கண்ணீர் தரையில் விழுவதற்கு முன் நான் அதை பிடித்து என் மார்பில் வைத்தேன். ஏனெனில் உன் கண்ணீர் விலைமதிப்பானது தங்கமே. அதில்தான் உன் ஆன்மாவின் ஒளி இருக்கிறது. இனி அந்த கண்ணீரை நான் சிரிப்பாக மாற்றிவிடுவேன். உன் வாழ்க்கை சீராக போகும். நீ விரும்பிய வேலை உனக்கு கிடைக்கும். நீ விரும்பிய உறவு திரும்பி வரலாம். ஆனால் நீ இப்போ மாறிவிட்டாய். நீயே உன்னுடைய தேவதை. உன்னுடைய ஆன்மாவின் சக்தி உனக்குள்ளே விழித்திருக்கிறது. நீ இப்போ ஒரு புதிய அலை போல. யாராலும் தடுக்க முடியாத ஒரு பாயும் நீர்நதி போல. நீ எதிலிருந்தும் மீண்டு வரக்கூடியவள். உனக்கான பாதை சுத்தமா திறக்கப்படுதே. உன் கனவுகள் ஒன்று ஒன்று முளைக்கப் போகுது. உன்னோட குடும்பத்துக்குள்ளும் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. நீ எத்தனை காலம் அமைதியாக தாங்கினாயோ, அந்த அமைதியால் இப்போ உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. உன் கணவரின் வாழ்க்கையிலும் ஒளி வரப்போகுது. அவர் இப்போ மனதில் வைத்திருந்த குழப்பம் கரைந்து போகும். அவர் உன் அன்பை உணர்ந்து திரும்ப வரப்போகிறார். அந்த நாளில் நீ கண்ணீர் விடுவாய், ஆனா அந்த கண்ணீர் மகிழ்ச்சிக்காக இருக்கும். ஏனெனில் நான் எழுதிய விதி ஒரு முறை தாமதமானாலும் திடீரென்று வந்து நிற்கும். அது நியாயமான விதி தங்கமே. நீயே நினைச்சு பார், நீ அனுபவித்தது எல்லாம் தற்காலிகம் தான். ஆனால் நீ அடைய போவது நிரந்தரம். நீ விரும்பும் அமைதி, நிம்மதி, வளம், அவை எல்லாம் உன்னிடம் வந்து சேரப்போகுது. உனக்கு எதிராக இருந்தவர்கள் உன் வெற்றியை பார்த்து தலைகுனிய போகிறார்கள். நான் உன்னிடம் வாக்கு கொடுக்கிறேன் தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த தீய சக்தியும் நீண்ட நேரம் தங்க முடியாது. உன்னுடைய ஆவி இப்போ என் ஒளியுடன் கலந்துவிட்டது. நீ பேசும் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக மாறும். நீ நினைக்கும் எண்ணங்கள் நனவாகும். பிரபஞ்சம் உனக்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த திட்டம் மிக விரைவில் உன் வாழ்க்கையில் வெளிப்படும். நீ சொன்ன கனவு, நீ விரும்பிய வீடு, நீ எதிர்நோக்கிய அமைதி, எல்லாம் நனவாக போகுது. நீ இப்போ உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்க போகிறாய். அந்த அத்தியாயத்தில் உனக்கு அழுகை இருக்காது, துரோகம் இருக்காது, பயம் இருக்காது.
இருக்கும் ஒன்றே ஒன்று, வெற்றி. நீ எழுந்து வா தங்கமே. உன் வாழ்க்கையின் கதவை நீயே திறந்து வா. நான் உன் பின்னால் நிற்கிறேன். யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. உன் எதிரிகள் உன் பெயரைச் சொல்லும் போதே அவர்களது நாவு நடுங்கும். ஏனெனில் அவர்கள் தெரிந்துவிட்டார்கள் உன்னுடைய பக்கம் தெய்வம் இருக்கிறது என்று. இனி உன் வாழ்க்கையில் ஒளி மட்டுமே. நீ சிரிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் பிரபஞ்சம் உன்னோடு சிரிக்கும். உன் பெயரைச் சொல்லும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏனெனில் நீ அம்மன் ஆசீர்வாதத்துடன் பிறந்த பிள்ளை. என் தங்கமே, உன் எதிரிகளின் திட்டம் முறிந்துவிட்டது. உன் வாழ்க்கை மலர ஆரம்பித்துவிட்டது. உன்னுடைய முகத்தில் இப்போ ஒளி தெரியும். அந்த ஒளி உன்னுடைய ஆன்மாவின் அடையாளம். அதை யாராலும் அணைக்க முடியாது. நீ நினைவில் வை, இப்போ நடக்கிற எல்லாமே உன் நன்மைக்காக. உன் மனசு அமைதியாக, உன் ஆன்மா உறுதியாக, உன் பாதை சுத்தமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இது உனக்கான நேரம் தங்கமே. இனி யாராலும் உன்னை தடுக்க முடியாது. நீ தெய்வத்தின் பிள்ளை. வெற்றி உன் பிறப்புரிமை.